இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய காணொளி காப்பியத்தின் தோற்றம் வளர்ச்சியும். காப்பியம் அப்படின்றது மிக அழகான ஒரு விஷயம். நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்லையும் அதே போல இலக்கணங்கள்லையும் முறைப்படி வரக்கூடியது இந்த காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காப்பியம் எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, காவிய அப்படின்னு சொல்லக்கூடிய வடமொழியிலிருந்து வந்ததுதான் இந்த காப்பியம்ன்ற சொல். இந்த காப்பியங்களை நாம இரண்டு வகையில பிரிச்சு சொல்றோம். ஒண்ணு பெருங்காப்பியங்கள், இன்னொன்னு சிறுகாப்பியங்கள்னு சொல்றோம். ஏன் இதை ரெண்டு பிரிவா பிரிக்கிறோம் அப்படின்னா, அறம், பொருள், இன்பம், வீடு, பேரு அப்படின்னு சொல்லி 4 வகையான பொருள்கள் இருக்கு நம்ம கிட்ட. இந்த 4 வகையான பேறுகளையும் அடையிறோம் அப்படின்னா அதுதான் பெருங்காப்பியம். அறம், பொருள், இன்பம், வீடு, பேரு இந்த 4ஐயும் பத்தி பேசுச்சுன்னா அது பெருங்காப்பியம். இதுல ஏதாவது ஒன்றிரண்டு குறைப்பட்டுச்சு அப்படின்னா அது சிறுகாப்பியங்களா இருக்கும். இந்த பெருங்காப்பியங்கள்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தன்னகரில்லாத தலைவன் இருப்பான். அதே போல அந்த நகர சூழல், கிராமிய சூழல், அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை முறை, விளையாட்டு, விழாக்கள், என்ன மாதிரியான உடைகள் அணியிறாங்க, அணிகலன்கள், அவர்களுடைய பண்பாடு, மைய கருத்து, அதே போல கதாபாத்திரங்கள், முன் வந்த கதாபாத்திரங்கள் இறுதி வரைக்கும் வரக்கூடியதாக இருக்கும். இப்படி இத்தனை சிறப்பம்சங்களையும் உடையதாக இருந்தது அப்படின்னா அது பெருங்காப்பியத்துக்குள்ள வரும். இதே சிறுகாப்பியங்கள்னு பார்க்கும் பொழுது இடையிடையில கதை மாந்தர்கள் காண போயிடுவாங்க. அதாவது குறுகிய கால தொடர்களாக இது வரும். அதே போல முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் இல்லாமல் போகும். ஒன்று அறம் பத்தி பேசியிருக்கும், இல்லை பொருள் பத்தி பேசியிருக்கலாம், இல்லை வீடு பேர் பத்தி சொல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி 1-2 குறைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் சிறுகாப்பியங்கள்னு சொல்றோம். இப்போ நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல பொறுத்தளவுக்கு இந்த காப்பியங்கள் யாருடைய காலத்துல ரொம்ப ஆதிக்கம் செலுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சோழர்களுடைய காலத்துல தான் வந்தது. அதனால சோழர்களுடைய காலத்தை காப்பிய காலம்னே சொன்னதா சொல்றாங்க. அதே போல பெருங்காப்பியங்கள்னு நாம சொல்லக்கூடியது எதெல்லாம் பார்த்தோம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சிலப்பதிகாரத்தை எழுதினவர் இளங்கோவடிகள். அதே போல மணிமேகலை எழுதினவர் சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி எழுதினவர் திருத்தக்க தேவர். இப்படி ஒவ்வொரு நூலினுடைய ஆசிரியரும் அதனுடைய கதையையும் அதே போல அதனுடைய சிறப்பம்சத்தையும் மிக அழகாக தங்களுடைய அந்த இலக்கிய நடையில எழுதியிருப்பாங்க. உரைநடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்துக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. சிலப்பதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த கதை. கோவலன் கண்ணகியினுடைய மதுரையிலே வாழ்ந்த ஒரு சாதாரண குடிமக்களாக வாழ்ந்த கோவலன் கண்ணகியினுடைய கதை. இப்படி சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் மிக அழகாக கோவலன், கண்ணகி, மாதவி இவர்களுக்கு இடையில் இருந்த ஊடல், மதுரை மாநகரத்தினுடைய சிறப்பு, புகார் நகரத்தினுடைய சிறப்பு, இது எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். அங்க இருக்கக்கூடிய வாழ்வியல், மனிதர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க, சதுக்க பூதம்ன்ற ஒரு பூதம் இருந்தது, பொய் பேசுனா அந்த பூதம் மனிதர்களையே உண்ணிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெளியில மன்றங்கள் நிறைய இருந்தது. அதே போல அன்னைக்கு இருந்த ஐம்பேராயம் அப்படின்னு சொல்லக்கூடியது, எண்பேராயம்னு சொல்லக்கூடிய குழுக்கள், இந்த மாதிரியான பல விஷயங்களை நாம இந்த சிலப்பதிகாரத்தின் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். மணிமேகலை முழுக்க முழுக்க பசிப்பினி இல்லாமல் இந்த உலகம் இருக்க வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தக்கூடியதா இருக்கும். பௌத்த சமய காப்பியமாக பார்க்கப்படுது. சீவக சிந்தாமணி மனநூல்னு சொல்லி அழைக்கப்படுது. சீவகன்னு சொல்லக்கூடிய ஒரு இளவரசன் 8 பெண்களை மணந்ததால இதுக்கு பேரு மனநூல். இன்னொன்னு திருத்தக்கத்தேவர் விருத்தப்பாவால எழுதியிருக்காரு இந்த நூல். முதல்ல விருத்தப்பாவால எழுந்த நூல் எதுன்னு கேட்டா அது இந்த சீவக சிந்தாமணி தான். அதே போல வளையாபதி, குண்டலகேசி. வளையாபதியும் மிக சிறந்த ஒரு நல்ல நூலாக, காப்பிய நூலாக பார்க்கப்படுது. குண்டலகேசி அப்படின்றது ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனோடு சேர்ந்து வாழும் பொழுது கணவன் என்ன நினைக்கிறான், மனைவியை கொண்டுடலான்னு நினைக்கிறான். ஆனா மனைவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போக மனைவி சீக்கிரமே தன்னுடைய கணவனை கொண்டுடுறான். திரும்ப அந்த பாவச் செயலை மன்னிப்பாக என்ன செய்யணும்னா பௌத்த சமய கடவுள்கிட்ட போய் வேண்டி வணங்கி நான் செய்த தவறு அப்படின்னு சொல்லி வேண்டி வணங்கக்கூடியதாக இந்த குண்டலகேசியான காவியம் ஆனது வருது. இப்படி 5 காப்பியங்களும் இந்த பெருங்காப்பியங்களுக்குள்ள வருது. சிறுகாப்பியங்கள்னு பார்க்கும்போது நீலகேசி, சூளாமணி,
அதே போல நாககுமார காவியம், யசோதர காவியம், உதயனகுமார காவியம் இது எல்லாமே இருக்கு. உதயனகுமார காவியம் பிருகத்கதா அப்படின்னு சொல்லக்கூடிய குணாட்டியர் எழுதின நூலிலிருந்து தழுவி வரப்பட்டது. அதே போல ஆஹ், நாககுமார காவியம் அப்படிங்கிறது சிரோடிக நாட்டு மன்னனுக்கு அறிவுறுத்துறதுக்காக அவன் கேட்டதுக்கிணங்க கௌதம முனிவர் பாடினது. இப்படி நம்மளுடைய காப்பியங்கள் ஒவ்வொன்றும் அழகழகாக நமக்கு நிறைய கருத்துக்களை சொல்லி செல்கிறது. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில இன்னொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி.